இன்றைக்கி ட்ராயிங் எடுத்த பைபிள் வேர்ஸ் பார்க்கலாமா? உன்னதை பார்த்து 2:1 நான் சாரோனின் ரோஜா, கர்த்தர் தான் சாரோனின் ரோஜா. இந்த ரோஜா எங்கே பூக்கும்னா மலை மேலே பூக்கும். தனியாக அது அழகாக பூக்கும். அதோட பர்பிள் கலர்லையும் பிங்க் கலர்லையும் ஒயிட் கலர்லையும் நிறைய அழகாக மலை மேலே தனியாக அழகாக தெரியுறதுக்காக மலை மேலே உச்சியில் பூக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இசப்பா தான். இசப்பா நானே சாரோனின் ரோஜான்னு சொல்கிறார் இல்லையா? அவர் நமக்காக கல்வாரி என்ற மலை மேலே உச்சியில் நமக்காக அடிக்கப்பட்டார். நம்ம பண்ண பாவத்தை எல்லாமே அவர் சுமந்தார். அதோட அன்பு ஆண்டவர் வெளிப்படுத்தார். இந்த சாரோனின் ரோஜாவோட தனித்துவம் என்ன தெரியுமா? அன்பு, அந்த லவ், அவள் பியூட்டி, அதோட தனித்துவமே அதுதான். அதுக்கேற்ற மாதிரி தான் இசப்பாவும் கல்வாரி மலை மேலே ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டு அவரோட அன்பை வெளிப்படுத்தார். அதை அழகாக விவரித்து காட்டினார். ஆண்டவரோட அன்பு நீளம், ஆழம், அகலம், உயர்வு எவ்வளோ அதிகமாக இருக்குது அவரோட அன்பு. ஸோ அவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவர் கையை விரித்து நான் இவ்வளோவா உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட பாவத்தை அவர் மேலே சுமந்து கூட தன்னோட ரத்தத்தை நமக்காக சிந்தி ஆண்டோட அன்பு என்னன்றதை வெளிப்படுத்த அது எவ்வளோ ஒரு பியூட்டியாக நம்மளுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்காருல. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே சாரோனின் ரோஜா. அது எவ்வளோ அழகாக ஒரு பூத்து இருக்கிற போல் ஆண்டவரோட அன்பு நம்ம இருதயத்தில் பூக்கும்போது, ஆண்டோட அன்பு நம்ம இருதயத்தில் அது தோன்றும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அன்பு நம்ம பிறருக்கு காட்டும் போது அது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக நம்மளோட கர்த்தரோட அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாரோனின் ரோஜா அப்படி.